இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தேன், லேப்டாப்பை விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்க. ஏதோ பண்ணிகிட்டே இருக்க, ஏதோ அசைன்மெண்ட்டா? ஆமாக்கா, அது ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. அது நாளைக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஐடி முன்னாடியே கொடுத்துட்டாங்க, நான் பெண்டிங்கில் போட்டுட்டேன். அதான் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. பண்ணு பண்ணு. உனக்கு என்னப்பா, நீ காலேஜ் முடிச்சிட்ட, வீட்டில் சும்மான்னு இருக்க. வீட்டில் சும்மானு இருக்கிறது உனக்கு ரொம்ப லேசாக இருக்கோ பூஜா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன சொல்கிறக்கா, வீட்டில் சும்மா தானே இருக்க, இதில் என்ன கஷ்டம்? காலைல எந்திரிக்க, சாப்பிடுத, தூங்குற, ஃபோன் நோண்டுற, இவ்வளோதானே. என் மூஞ்ச கூட பார்த்து பேச முடியாத லெவலுக்கு ஒரு கட்டி உனக்கு. சரி, என்னன்னு சொல்லுமா, பார்த்துட்டேன். கேளு. காலையில் எந்திரிக்க வைக்கேன், தூங்குறேன், ஃபோன் ஒன்றேன்னு சொல்லுதியே. நம்ம வீட்டில் அம்மான்னு ஒருத்தி இருக்கிறத நீ மறந்துட்டியா? என்னை எப்படி அம்மா சும்மா விடுவா? எதுனாலும் புழு 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 புழுன்னு சொல்லிட்டே உயிரை வாங்குவா தெரியுமா? நீ வீட்டில் இருந்து பாரு, உனக்கு அப்போ தெரியும். வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா ஏதாச்சும் வேலைக்கு போக வேண்டியதானே? படித்து முடிச்சிட்டேல, படித்த படிப்புக்கு ஏதாச்சும் வேலைக்கு போ. உடனே தூக்கி கொடுக்குறான். அதுக்கு தான் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சில பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். கிடச்சோன்னு போயிடுவேன் நான். என்னென்ன, வீட்டில் இருக்க போர் அடிக்கணும், வெளில போயிட்டு வா. இக்கா ஒன்ட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், தீபாவளி வேறு வருதுல்ல. ஆமாம் பத்தியா, அதுவே எனக்கு மறந்து போச்சு. ஆமாம், தீபாவளி வேறு வருது. இன்னும் ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி அம்மா ஒரு மூச்சு விட மாட்டிக்கா. அதானே. இது இன்னைக்கு அப்பா வரட்டும் நைட்டு, நம்ம உட்காந்து அப்பாட்ட சொன்னோம்னா அம்மா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி பேச்செடுப்பா. ஏட்டி, இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம தாண்டி நம்ம ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறோம். மட்டும் உன் ட்ரெஸ்ஸை நீ தான் செலக்ட் பண்ணுவேன். யார் சொன்னா நான் செலக்ட் பண்ணுவேன்? நான் ஒன்று செலக்ட் பண்ணி வைப்பேன், நம்ம அம்மா ஒன்று செலக்ட் பண்ணி கொண்டு வருவா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம ஊரில் புதுசாக ஒரு மால் திறந்துருக்காங்க பற்றியா? மால் கூட வேண்டாம், ஒரு புது கடை திறந்துருக்காங்க. அந்த கடைக்கு போவோம் நம்ம ட்ரெஸ் எடுக்க. நிறைய ஆஃபர்ஸ் வேறு போட்டிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு சொன்னாங்க. சரிக்கா, நம்ம கண்டிப்பாக அந்த வாட்டி போவோம். என்னம்மாக்கா, 2 பேரும் படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, படிச்சுட்டு இருங்க, அந்த அம்மா அந்த பக்கத்து வீட்டு வரை போயிட்டு வரேன், சரியா? எம்மா, எங்கம்மா போகிற? ஏட்டி, தீபாவளிக்கு வட்ட வட்ட ஒரு ஆள் வருவார்ல, சேலை கொண்டுட்டு, அந்த ஆள் வந்திருக்காராம். சோபாத்தை சொன்னான், அதான் போய் ட்ரெஸ்ஸு என்னன்னு பார்க்க போகிறோம். இன்னும் எங்களுக்கெல்லாம் எடுக்காத பார்த்துக்கோ. பின்ன உங்களுக்கு நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு வரேன் அம்மா. எம்மா, அவர்கிட்டலாம் ஒன்றும் வேணாம்மா, நம்ம கடைக்கு போய் எடுப்போம். இட்டு கடையிலலாம் விலை கூட. அதே ட்ரெஸ் தான் இவர் கொண்டு வராரு. இங்கே ஆளுக்கு ஒன்று ஒன்றுன்னு எடுத்துக்கிடுவோம். எம்மா, நம்ம கடைக்கு போய் எடுப்போமா? நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை போடுறான்னு தான் போடு, இல்லைன்னா போன வருஷம் எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காரு. இப்போ யாரும் உன்னைய வந்து எதுவும் பண்ணலை, கடைக்கெலாம் கொடுக்க முடியாது. இவர்கிட்ட போய் பார்ப்பேன், நல்லா இருந்தால் எடுத்து வைப்பேன். போட்டால் போடுங்க, போடாட்டி இருங்க, எனக்கு என்ன. நம்ம அம்மாவுக்கு கொழுப்பை பற்றி எட்டி. சரி விடு, என்ன பண்ண பார்ப்போம். நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோமா? எதுக்கு அங்கே போய் என்ன திட்டு வாங்கிட்டு வரவா? அம்மா கண்டிப்பாக நம்ம அங்கே போனால் கண்டிப்பாக திட்டுவா. அவள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரோம், பார்ப்போம் போரு. சரி இரு, நம்ம அப்பா நைட்டு வருவார்ல, நம்ம அப்பாட்ட சொல்லுவோம். ஏட்டி, அம்மா இப்போ செலக்ட் பண்ணிட்டா, அப்பாட்ட என்ன சொல்லுவா? ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சுன்னு சொல்லிடுவாள். அப்புறம் அப்பா எப்படி நம்ம ட்ரெஸ் வாங்கி தருவார்? அக்கா, உனக்கு இன்னமுமாக்கா நம்ம அம்மாவை பற்றி தெரியல. அம்மா என்னைக்கும் போனோன்னே செலக்ட் பண்ணியிருக்கா. அவர் இன்னும் ஒரு தீபாவளி வர வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பொழுதனைக்கு வரப்பெல்லாம் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வருவா. லாஸ்ட்டு ரேட்டுலாம் போய் எடுப்பா. நீ கவலையே படாத, அம்மா இப்போலாம் எடுக்கவே மாட்டான். ஓ, நீ அப்படி சொல்லுதியோ? அதான் இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. அதுவும் சரிதான். என்ன சேலக்காரனே, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? எங்கள் வீட்டு பக்கம் தானே இருந்தீங்க, பின் எப்படி 2 தடவை தள்ளி உடனே இவ்வளோ தூரம் சேலை தூக்கிட்டு வந்தீங்க? அம்மா, அங்கேயே நிற்க முடியுமாம்மா? உங்கள் தெருவில் எந்த ஒரு சேல்ஸும் நடக்கல. சரி, அதான் பக்கத்து தெருவுக்கு போகலான்னு சீக்கிரம் இங்கிட்டு வந்துட்டேன். அட போங்கண்ணே எங்கிட்டு. சரி வாமா, அந்த சேரீலாம் இருக்குல்ல, பாருங்க. சோபா சேலெல்லாம் அழகழகா இருக்கு பாரு. ஆமாக்கா, நல்லா இருக்கு, வேணா எடுங்க. இருக்குல்லையா?
என் மேனாமணி கேக்கா நானும் தான் எடுக்க போகிறேன், நீங்களும் எடுங்க. அதானே உங்களை கூப்பிட்டு வந்தேன். என்ன பத்மாக்கா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தவிர எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியலையே. எடுப்பேன் சோபான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் நிவி பூஜைலாம் இருப்பாளக்கா, லீவு தானே, கூட்டு வர வேண்டியதானே, அவளுங்களும் எதுவும் செலக்ட் பண்ணுவாளுங்களே. அவளுங்களுக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது. இங்கே வந்தானே எல்லாம் உழைச்சி போட்டு வேடிக்கை வைப்பாளுங்க. நம்ம ஒன்று ஒன்று எடுத்து போய் கொடுப்போம். சரிக்கா. அம்மா என்னம்மா நின்றுட்டே இருக்கீங்க? உட்காந்து சட்டை போட்டுன்னு எடுங்க, நான் பக்கத்து ரூமுக்கு போகணும். சோபா, நீ நட்ட சொன்னியா? ஐயே மறந்துட்டேனேக்கா. சரி விடு. இந்த அண்ணன் என்ன அடுத்த வாரம் வருவார்ல, அப்போ சொல்லிக்கலாம் அவர்கிட்ட. ஏக்கா அவள் போன வாரமே சொன்னாக்கா, இது மாதிரி அந்த சேலக்கார அண்ணன் வந்தா சொல்லு, நானும் வந்து எடுக்கணும் அப்படின்னு. நம்ம எப்படி கூப்பிடுறது? அவ வீடு ஒரு தெரு தள்ளில இருக்கு. விடு சோபா, நம்ம இப்போதைக்கு எடுப்போம். அடுத்த வாரம் வருவார்லாம் தானே, அப்போ வந்து அவளை கூட்டு வந்து நிறுத்துவோம். சரிக்கா. என்ன நீங்கள் அடுத்த வாரம் வருவீங்களா? என்னன்னு தெரியலம்மா. என்னன்னே எப்படி சொல்லுதீங்க? இன்னும் வருவேன் தான் நினைக்கேன். ஏதோ சேரீலாம் இதாகி போச்சுன்னா, சேல்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு போகணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருவேம்மா. அடுத்த வாரங்கிறது டவுட் தான், மேபி அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வரணும். அடுத்த வாரத்துக்கு எந்த வாரம் வந்தாலும் ஒரு சவுண்டு விடுங்கனே. எங்கள் கோர்ஸில் ஒரு திருப்பாளி மீனா, அவளுக்கு நாங்கள் சேலையை எடுக்கல, இன்ஃபார்ம் பண்ண முடியாது, அவள் 2 தெரு தள்ளி இருக்கா, அதனால உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்க. ஏனிமோ மசம் பேசாமல் எடுங்க, நான் அடுத்த தெருக்கு போகணும். என்ன பத்துமா, சேலை எடுக்க வந்தியா? ஆமாக்கா, தீபாவளி வருதுல்ல, சரி அதான் இவர்கிட்டயே வாங்கிக்கலாம். போன வாட்டி எடுத்த சேலை நல்லா இருக்குல்ல, அதான் இங்கேயே இவர்கிட்டயே வாங்கிக்கலான்னு வந்தேன். என்ன கோம்ஸ், சேலை எடுக்க வராமல் வேறு எதுக்கு வருவாங்க? கண்ணு தெரியாமல் போச்சா? சரி சரி, வாயை கொடுத்துச்சு. நான் உங்ககிட்ட பேசவே இல்லை பார்த்துக்கோ. படாதீங்கம்மா, சட்டை போட்டுன்னு எடுங்க. அவர் வேற எங்கேயோ போகணுங்காரு. நான் வந்து சேலை எடுக்க வரல, நான் இந்த பக்கம் வந்து என்னடா கூட்டமாக இருக்கேன்னு பார்க்க வந்தேன். என்னக்கா தீபாவளிக்கு சேலை எடுக்கலையா? வேண்டாம், அது நீ இருக்கும்போது நான் எடுக்க மாட்டேம்மா. அவர் எப்படி அடுத்த வாரம் வருவாரோ அப்போ எடுத்துக்கிடுதாங்க. எக்கா தானே அடுத்த வாரம் வரமாட்டாராம், அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் வருவார். இப்போ நல்ல நல்ல கலெக்ஷனாக இருப்பாரு, எடுங்க. ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் எடுக்க, நான் சும்மா பார்த்தேன். சோபா அவகிட்ட துட்டு இல்லாமையா இருக்கும். ஏலாதான் என்கிட்ட துட்டு இல்லை நீ கண்டியோ? பின்ன எனக்கா எடுக்க வேண்டியதானே? நான் எடுப்பேன், நீங்கள் வந்து எடுங்க. உங்கள் மத்தியிலலாம் சேர் எடுக்க முடியுமா? மசன்னு விவசாயம் எல்லாரும் உட்காருங்க, எடுப்போம். நீ எடுத்து போடுங்கண்ணே, அந்த உங்க கை ஓரமாக இருக்கா, அந்த சேலையை எடுத்து போடுங்க. இதாம்மா, இந்தா. இது நல்லா இருக்கே, இந்த மாம்பழ கலரு. சோபா, எனக்கு அதே மாதிரி ஒரு சேர் எடுத்து கொடு. அஸ்மா, நீ உன் பிள்ளைகளுக்கு சேர் எடுக்கலாம்ல? அதாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது அந்த கலர் எடுமா. இது நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்குமா. இன்னும் பத்மா அக்கா உங்கள் கையில் இருக்க சேலை எடுத்துட்டீங்களோ? நான் எடுக்கலான்னு பார்த்தேனே. உனக்கு வேணுமானதா? அப்படின்னா எடுத்துக்கோ. சரிக்கா தாங்க. இது சோபா, இந்த சேலை நல்லா இருக்கா? இன்னும் எங்கள் வயசுக்காரங்க போடுற மாதிரி சேலை எதுவும் இல்லையானே? இன்னும் உங்கள் வயசுக்காரங்களையும் எடுத்து கட்டலாமா? நல்ல சலதனமாக இருக்கு. இல்லை, இப்போ காலத்து பிள்ளையே கட்டுற மாதிரி இருக்குனே. எங்களுக்குள்ள ஸ்டேஜிங் இருக்கிற மாதிரி சேலை இல்லையா? அப்போனா வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வருவேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சேலை வேணும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். காட்டன் சேலையே எப்படிமா வேணும்? இல்லை, பட்டு மாதிரி இருக்கணுனே, ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடாதுனே, சிம்பிளாக நீட்டாக இருக்கணுனே. அப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஆமாண்ணே, கொஞ்சம் காட்டன் சேரீ எடுத்துகிட்டு வாங்க. இது காட்டனா இல்லை, எல்லாம் பட்டு சேலையாக இருக்குது, எல்லாம் சின்ன பிள்ளைய போடுற மாதிரி இருக்குது. இதை உடுத்தி நிற்க முடியுமா? இப்போ என்ன கோமதி அக்கா, உடுத்திட்டு இருந்தா என்ன, நீங்களும் சின்ன பிள்ளை தானே? சோபா, ஒழுங்கா வாயை மூடிடலாம். உன்கிட்ட பேச கொடுக்கல. இன்னும் கோம்ஸுக்கு கோவம் அடிக்கடி வருதே. சரி விடுங்க, மாற்றி எடுக்கிறவங்க மட்டும் எடுங்க, நான் அடுத்த வாரம் கொண்டு வரேன் எல்லாத்துக்கும். ஏன்னா அப்போ நான் இப்போதைக்கு இதுக்கு மட்டும் நான் பில்லை போட்டுக்கிறேன். ஆமாண்ணே, எனக்கு இந்த சேலை ஓகே தான். எவ்வளோண்ணே ரேட்டு? ஏமா 1500 என்னன்னே இவ்வளோ ரேட்டு சொல்லுதீங்க? வட்ட உங்கள்கிட்ட தானே எடுக்கும், கொஞ்சம் குறைச்சி போடுங்கண்ணே. சரி சொல்லு, உனக்கு என்ன ரேட்டுக்கு வேணும்? ஒரு 500 தாங்கண்ணே. 1500 எங்க இருக்கு? நீ சொல்ற 500 எங்கம்மா இருக்கு? கட்டுப்படி ஆகாதுமா, நீ வச்சுட்டு போ. என்னன்னே இப்படி பண்ணுறீங்க? இன்னும் உங்களுக்கு குறைச்சி போடுவேன்னா நீங்களுக்கு லாபமே இல்லாத மாதிரி குறைக்கிய நீனு. ஒரு 1500 ஒரு 1400 100 குறைக்கலாம். நீ மொத்தமா 1000 குறைச்சனா என்னம்மா பண்றது? எனக்கும் கோபம் வரத்துக்கு செலவு இருக்கலாமா? என்ன ஏன் சேலை எவ்வளோ? என்ன நீ எடுத்தது சேலை நியூ மாடலாம் வந்து சேலமா? அது 2000 2000? என்னண்ணே 2000 சொல்லுவீங்க? 2000 ரூபாய்க்கு நான் என்னைக்கு சேலை எடுத்தேன்? அப்ப இங்க கம்மியான விலை சேலை இருக்குல்ல, அதை எடு.
எனக்கு இந்த சேலை தானே பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஒரு 1000 ரூபான்னு. அம்மா உங்க 2 பேரும் போக சரி கிடையாது. நீங்க அவ சேலையை வச்சுட்டு போங்க. கடையில அங்கெல்லாம் எடுக்காம தானே உங்ககிட்ட வந்து எடுக்கும். இப்போ நிறைய சேலை எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆளும் ஒரு சேலை எடுக்கிறது கிடையாது. ரெண்டு சேலை எடுத்து எடுமா குறைக்க. ஒரு 5-6 சேலை 7-8 சேலை எடுத்ததானே பார்த்துக்கிட்டு குறைக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு இதுக்கு மட்டும் பில்லு போடுங்கண்ணே, அடுத்த வாரம் வருவீங்களா அப்பவும் எடுப்போம். இந்த பத்மாக்கா பிள்ளைகளுக்குலாம் எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மீனா வந்து எடுப்பா. இதெல்லாம் நாங்கள் ஆள் பிடிச்சி கொடுக்கறதுன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. அம்மா உனக்கு 1500 1400 குறைப்பேம்மா. அம்மா உனக்கு 2000 2000 உனக்கு 100 தாம்மா குறைப்பேன் நான். இது கட்டுப்படி ஆகாதே, கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்லுவீங்க? சரி, இப்போ எந்த துட்டு இல்லை, வார வாரம் வந்து வாங்கிடுவீங்களா? அம்மா உங்க தெருவில் வந்து ஒவ்வொரு வீட்லயும் தட்டிக்கிட்டே இருக்க முடியாதும்மா. ட்ரெஸ் வாங்குறீங்க, துட்டு கொடுக்கேன்னு சொல்லுவீங்க, கேட்கும்போது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, வீட்டில் இருக்க பிள்ளைய விட்டுட்டு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எப்படிம்மா கலெக்ஷன் பண்றது? நீ அதெல்லாம் கொடுத்துருவான், இப்போதைக்கு தாங்க. அது என்ன பண்ணா நல்லா இருக்கு அந்த சேலை. ஒரு 2000 ரூபா சேலையே ஒரு 1500 கொடுக்கலாம்னு நீங்கள் 1900 ரூபா கொடுக்கீங்க. அம்மா நீ இந்த சேலையை போய் கல் எடுத்துன்னா 3000 ரூபாய் கம்மியாக சொல்லப்பட மாட்டோமா? உனக்கு ஆல்ரெடி 1000 ரூபாய் கவர்ச்சி தான் நான் கொடுத்துருக்கேன். 1700 ரூபா கொடுப்பேன்னா எடுமா. எடுக்கனே வார வாரம் வந்து வாங்கிக்கோங்க. என்ன அப்போ எனக்கும் வாரம் வாரம் வந்து வாங்கிக்கோங்க, நானும் கொடுக்குறேன். சரி எடுத்துட்டு போங்க. எம்மா உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு 1400 ரூபா. எம்மா ரோஸ் கலர் சேலை உனக்கு 1900 ரூபாம்மா. நீ எழுதி வச்சுக்கிடுவேன் சிட்டையில். சரிங்கண்ணே, எடுத்துட்டு போகிறேன். என்ன லதாக்கா போகலாமா? போகலாம் போகலாம் சோபா, கொஞ்சம் கோமதிக்க மூஞ்ச பாரு. என்ன கோம்ஸ் முறைச்சாப்லே இருக்கீங்க? இவளுக்கு மத்தியில் இருக்க முடியாது பத்தமா. வா நம்ம போகலாம், அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி வரல, அப்போ எடுத்துக்கலாம். இம்மா உங்களுக்கு அடுத்த வாரம் கொண்டு வரேன். சரிண்ணே. என்னம்மா சேலை எடுக்க போறேன்னு வேகமாக ஓடுனேன், ஒன்றும் கொண்டு வந்த மாதிரி தெரியல, சும்மா வந்திருக்கேன். ஏட்டி நான் எதிர்பார்த்த மாதிரி சேலை இல்லை, அவர் அடுத்த வாரம் வாரேன்னு இருக்காரு, அப்போ எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். எம்மா அடுத்த வாரம்லாம் போக வேண்டாமா, நம்ம கடைக்கு போவோம். சரி விட்டுட்டி பாப்பா, கடைக்கும் போவோம், நம்ம அடுத்த வாரம் அவர்கிட்டையும் பார்ப்போம், அவர்கிட்ட நல்லா இருந்தால் எடுத்துருவேன் பார்த்துக்கோ. சரி நான் போய் சோறு ஆக்குறேன், உங்கள் அப்பா வர வந்துருவார் இருப்போம். நீ எதுக்கு மூச்சு கொடுத்துட்டு இருக்க அம்மாட்ட? அப்பா இப்போ வருவார்ல, நம்ம பேசி கடைக்கு கூட்டு போவோம், கவலைப்படாதானு சொன்னோம்ல. அம்மா வாங்க மாட்டான். ஆமாட்டி பூஜா கரெக்டாக சொல்லியிருக்க பற்றியா? சரி அப்பா வரட்டும், அப்பா வந்தானே நம்ம போகலாம். சரி.